எஸ்டிபிஐயின் தேசிய துணைத் தலைவரும் மத்திய சென்னை வேட்பாளருமான தெஹ்லான் பாக் தற்போது நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. அதாவது ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு கட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சின்னம்னாலே நிறைய பிரச்சனைகளை சந்தித்த ஒரு கட்சி, இது வரைக்கும் தேர்தலையும் எதிர்கொள்ளாத ஒரு கட்சி. இந்த கட்சியோட நீங்கள் கூட்டணி வைத்ததுக்கு என்ன காரணம் சார்? எஸ்டிபிஐ கட்சி தமிழ்நாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்தித்து வருகிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக நாங்கள் பார்த்தது, மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசை அகற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்களுடைய எண்ணமும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடைய நோக்கமும் அதுவாக தான் இருந்தது. அந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் மிக வலிமையாக பாரதிய ஜனதாவை தொடர்ச்சியாக அவர் எதிர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தாண்டி அவரை அரசியல் களத்திலிருந்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை, நெருக்கடிகளை பாரதிய ஜனதா அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் கவனித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக, ஒரு தலைவராக டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறார். அவருக்கு பின்னால் மக்கள் செல்வாக்கும் இளம் தலைமுறை வாக்காளர்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு பின்னால் அணிதிரண்டு இருக்கிறார்கள். அது வரக்கூடிய இந்த தேர்தல் நிச்சயமாக அதை நிரூபிக்கும். எனவே இது போன்ற காரணங்களினால் அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, அவர் ஒரு மதசார்பற்ற தலைவராக இன்றைக்கு பாரதிய ஜனதாவை மிக வலிமையாக அவர் எதிர்த்து வருகிற அந்த நிலைப்பாடு, இவற்றால் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு டிடிவி தினகரன் அவர்களோடு இந்த தேர்தலில் கூட்டணி வைத்திருக்கிறோம். இப்போ இந்த சின்னம் மூலமா மத்திய அரசு தினகரன் அவர்களை தாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மத்திய அரசு தொடர்ச்சியாக பல்வேறு முறை தாக்குதல்களை டிடிவி தினகரன் அவர்கள் மீது தொடுத்து வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட இடங்களில், அவர் சார்ந்த இடங்களில் அவர்கள் நடத்திய சோதனைகள், ரெய்டுகள், அதே போல பல்வேறு வழக்குகள் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள், அந்த வழக்குகளை மத்திய அரசு கையாண்ட விதங்கள், தேர்தல் ஆணையத்தில் அவர் சின்னம் கேட்டபோது தேர்தல் ஆணையம் அவரோடு நடந்து கொண்ட விதம், இந்த வழக்கு சின்னம் சம்பந்தமான வழக்கில் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர்கள் நடந்து கொண்ட விதம் எல்லாவற்றையுமே மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் குறிப்பிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது கொடுக்கப்படுகிற ஒரு நெருக்கடியாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். எனவே மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு விட்டது. நீங்க கேட்டீங்க ஒரு புதிய சின்னம் எதனால் நீங்க அவர்களோடு கூட்டணி வைத்தீங்கன்னு கேட்டீங்க. ஆனா மக்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டிடிவி தினகரன் அவர்கள் மீதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீதும் ஏன் இத்தகைய நெருக்கடிகள் கொடுக்கப்பட வேண்டும், சின்னம் கொடுக்காமல் இவர்கள் ஏன் புறக்கணிக்கப்பட வேண்டும். எனவே இவர் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் மீதும் மக்களுக்கான ஒரு ஆதரவும் ஒரு எதிர்பார்ப்பும் வருவதற்கு இதுவே காரணமாக மாறி போய்விட்டது. சின்னம் கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்டாலும் கூட மக்களிடையே ஏற்கனவே ஏற்பட்ட அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரே நாளிலேயே இந்த சின்னத்தை எல்லா மக்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதுவே காரணமாக மாறி போய்விட்டது. இப்போ இந்த புதுசாக கொடுக்கப்பட்டிருக்க இந்த சின்னம் கண்டிப்பா வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை. உங்களுக்கு தெரியும், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முதல்ல தொப்பி சின்னம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்ட போது தொப்பி சின்னமும் மறுக்கப்பட்டு புதிய சின்னமாக ஒரு குக்கர் என்கிற சின்னம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த குக்கர் என்கிற யாருக்கும் தெரியாத, அறிமுகம் இல்லாத ஒரு புதிய சின்னத்தில் நின்றுதான் திமுக, அதிமுக போன்ற மிகப்பெரிய ஆளுகிற கட்சிகளை தோற்கடித்து திமுகவை டெபாசிட் இழக்க செய்து டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பது கடந்த கால வரலாறு. எனவே ஒரு புதிய சின்னத்தினால் வெற்றி பெற முடியாது, மக்களிடம் போய் சேராது என்பதெல்லாம் அது ஏற்றுக்கொள்கிற வாதம் அல்ல. இத்தகைய வாதங்களை எல்லாம் கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் எங்களுக்கு சின்னம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. மக்கள் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் சில மணித்துளிகளில் மக்களிடம் இந்த சின்னம் மிக எளிமையாக கொண்டு போய் சேர்ந்து விட்டது. நீங்க இப்ப கேட்டீங்கன்னா தெரியும், பரிசு பெற்றவங்க யாருடைய சின்னம் கேட்டீங்கன்னா அழுத்தமாக மக்கள் சொல்லுவார்கள், இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சின்னம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சின்னம் கேட்டீங்கன்னா மக்கள் சொல்லுவார்கள் பரிசு பெற்றவங்க. அந்த அளவுக்கு மிக தெளிவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் இந்த மத்திய சென்னை தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் சார்? இப்போ மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் சார், அப்புறம் சாம்பால் வேட்பாளர், பாமக வேட்பாளர்லாம் போட்டிடுறாங்க. ஸோ அவர்களில் நீங்கள் யாரை ஒரு போட்டியாக நீங்கள் நினைக்கிறீங்க?
மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2 கார்ப்பரேட் முதலாளிகள் இந்த தொகுதியில் எனக்கு எதிராக களத்தில் நிற்கிறார்கள். நீங்கள் சொன்ன தயாநிதி மாறன் அவர்கள், அதேமாதிரி சாம்பால் அவர்கள் ஆகிய 2 பேருமே கார்ப்பரேட் முதலாளிகள். ஆனால் இந்த தொகுதியில் போட்டி என்பது நிச்சயமாக எனக்கும் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் தான் என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நான் பலமுறை பதிவு செய்திருப்பதைப் போல அதிமுக இந்த தொகுதியில் போட்டியிடவில்லை என்பது என்னுடைய மிக முக்கியமான ஒரு பலமாக நான் கருதுகிறேன். அதிமுக போட்டியிடலை, அதிமுகவுடைய சின்னம் களத்தில் இல்லை, இரட்டை இலை களத்தில் இல்லை. அதிமுகவுடைய தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள், உண்மையான அதிமுகவுடைய தொண்டர்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களையும் அதிமுகவையும் மிக கேவலமாக விமர்சித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மிக சமீப காலமாக. எனவே அதிமுகவுடைய எந்த தொண்டனும் அதை மறந்திருக்க மாட்டான் என்கிற நிலையில் தான் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. எனவே அதிமுகவுடைய வாக்குகள் என்பது டிடிவி தினகரன் அவர்கள் எங்களது கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாங்கள் இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அது எங்களுக்கு தான் வரப்போகிறது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் மிக மோசமான ஒரு தோல்வியை அவர் சந்திக்கவிருக்கிறார். அதே போல தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்தவரை அவரை நாங்கள் ஒரு வலிமையான வேட்பாளராக நாங்கள் கருதலை. ஏன்னா அவர் பலத்தால் மாத்திரம்தான் வலிமையானவர். ஆனால் மக்கள்கிட்ட அவருக்கு எதிரான பல இமேஜுகள் இருக்கு, நிறைய வழக்குகள். 2 முறை வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கே அவர் வரல, மக்கள்கிட்ட பார்க்கல, எளிதாக மக்களால் அவரை அணுக முடியாது. இந்த தொகுதிக்கான குரலை அவர் நாடாளுமன்றத்தில் உயர்த்தி எழுப்பவில்லை. எனவே பல்வேறு இந்த காரணங்களினால் பணம் என்பதில் மாத்திரமே வலிமையான தயாநிதி மாறன் அவர்கள் மற்ற இதர பல்வேறு அம்சங்களினால் அவர் பலவீனமான வேட்பாளராகவே இருக்கிறார். எனவே பலமான வேட்பாளர் இந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கிற தெஹ்லான் பாக்கவி ஆகிய நான் தான் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் மத்திய சென்னைக்கு புதுசாக மாற்றத்தை கொண்டு வரணும்னா எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து? ஏன்னா இப்போ நீங்கள் தயாநிதி மாறன் சார் சொன்னீங்க அவங்க தொகுதிக்கே வரல வின் பண்ணி அப்படின்னு. ஸோ நீங்கள் வின் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்க சார்? நீங்கள் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியில் நான் அதற்கான பதிலை சொல்லலை. அதாவது மத்திய சென்னையை நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணங்கள்லேயும் மிக முக்கியமான காரணம் மத்திய சென்னை என்பது தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை, சென்னையினுடைய தலையாய பகுதி மத்திய சென்னை. இந்த மத்திய சென்னையில் தான் தலைமைச் செயலகம் இருக்கிறது, உயர்நீதிமன்றம் இருக்கிறது, மிக முக்கியமான அரசு அலுவலகங்கள் இருக்கிறது, மிக முக்கியமான ரயில் நிலையங்கள், சென்னை மாநகரத்தினுடைய ரயில் நிலையங்கள் இங்கே தான் இருக்கிறது. சென்னை மாநகரத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிற மெரினா கடற்கரை இங்கு தான் இருக்கிறது. எனவே இப்படி நிறைய முக்கியமான பகுதிகளை கொண்டிருக்கிற இந்த தொகுதி நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய கவனத்தை பெற்றிருக்கிற ஒரு தொகுதியாக நான் கருதுகிறேன். அது வெறும் வேட்பாளர் தயாநிதி மாறனை வைத்து மாத்திரமல்ல, தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தொகுதியே மத்திய சென்னை தான். எனவே இந்த தொகுதியில் போட்டியிடுவதுதான் மிகச்சரியாக இருக்கும் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதை தாண்டி இந்த மக்கள் அறிவார்ந்தவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், அரசியல் ரீதியான ஓரளவு புரிதல் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த தொகுதியில் தலையான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதாவது இதை நான் சொல்லுவதே இது மக்கள் சிந்தித்து பார்த்தாலே இது எவ்வளவு பெரிய அவமானம் என்பது நமக்கு புரியும். தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையினுடைய தலையாய தொகுதி, ஆனா குடிநீர் பிரச்சனையில முதலிடத்தில் இருக்கிற தொகுதி இந்த தொகுதி தான். நீங்க இந்த தொகுதியினுடைய மக்கள் குடியிருப்புகளுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், குடங்களோடு மக்கள் அலைகிற, தண்ணீர் லாரி வந்தாதான் தண்ணீர் கிடைக்கும் என்கிற சூழலில் இந்த மக்கள் குடிநீர் பிரச்சனையில அவதிப்பட்டு இருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதற்கான தீர்வை அவர்களுக்கு வழங்கவில்லை. அதே போல ஜன நெருக்கடி, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி. இங்க எங்கேயுமே நீங்க மிக முக்கியமான ஒரு அடுக்குமாடி பார்க்கிங் வசதிகள் இந்த தொகுதியில் இருக்கணும். மிக முக்கியமான இந்தியாவுடைய மிக முக்கிய நகரங்களில் ஒன்று சென்னை. ஆனால் அந்த சென்னையில் இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெருக்கடி, ஆனால் பார்க்கிங் வசதிகள் மிகச்சரியாக இல்லை. எனவே இதையெல்லாம் நான் முன்வைத்துதான் நான் எனது பரப்புரையை நான் முன்னெடுப்பேன். அதே போன்று கூவம் நதி, அதை நாங்கள் சுத்தப்படுத்த போறோம், சிங்கார சென்னையாக மாற்ற போறோம்னு வாக்குறுதி கொடுத்தவர்கள் அதை செய்யல. இன்னைக்கும் துர்நாற்றம் அளிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இன்றைக்கு கூவம் ஆற்றோரங்கள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எனவே இதை எனது மிக முக்கியமான பிரச்சனையாக, இதற்கான தீர்வை நான் நிச்சயமாக தருவேன் என்பதுதான் எனது முழக்கமாக இருக்கும். இன்னும் மிக முக்கியமான பிரச்சனை குடிசைவாசிகள். ஆயிரக்கணக்கான குடிசைவாசிகள் இந்த தொகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்புறப்படுத்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட ஏழை குடிசைவாசிகள் எல்லாம் அவர்களுக்கு 40-50 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எதிர்காலம் சூன்யமாகிறது. அவங்களுடைய வேலை வாய்ப்பு இந்த பகுதியில், அவருடைய குழந்தைகளுடைய கல்வி இந்த பகுதியில். ஆனால் அவர்களுடைய வாழ்விடங்கள்
20-40 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அவருடைய இந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு நிராதரவாக நிற்கிறது. இந்த பிரச்சனை எங்களது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அகற்றப்படுகிற குடிசைகளுக்கான மாற்று இடங்கள் அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்களுக்கு உள்ளாலேயே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முழக்கமாக இருக்கும். மிக முக்கியமாக சென்னை மெரினா கடற்கரை உலக அளவில் பிரபலியமான கடற்கரை, ஆசியாவிலேயே 2வது நீளமான கடற்கரை. ஆனால் அந்த கடற்கரையில் சரியான அடிப்படை வசதிகள் இல்லை. சென்னை மாநகர மக்களுடைய மிக முக்கியமான பொழுதுபோக்கு இடம் சென்னை மெரினா கடற்கரை. ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, கழிப்பிட வசதி போதுமாக இல்லை, அதேபோல் முறைப்படுத்தப்பட்ட கடைகள் இல்லை. சமீபத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உயர்நீதிமன்றம் கண்டித்து கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியதற்கு பிறகுதான் கொஞ்சம் அளவிற்கு சிறிய அளவிற்கு இப்போது சுகாதார பணிகள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. நீதிமன்றத்தினுடைய கவனம் திரும்பியதற்கு பிறகு அதுவும் இல்லாமல் போய்விடும். எனவே சென்னை மெரினா கடற்கரையை ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் வந்து செல்லுகிற அந்த கடற்கரையை முறைப்படுத்துவதற்கு, அதை மேம்படுத்துவதற்கு, சர்வதேச கடற்கரைகளில் புகழ்பெற்ற கடற்கரைகளில் இருக்கிற அந்த வசதிகளை இந்த கடற்கரைக்கும் ஏற்படுத்தி தருவதற்கு நான் குரல் கொடுப்பேன், போராடுவேன். இதெல்லாம் தான் நான் மக்களிடம் முன்வைத்து நான் செய்கிற பிரச்சாரம். இதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம், இதற்கு முன்னால் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை மக்களால் அணுக முடியாது, மக்கள் போய் சந்திக்க முடியாது. அதே போல அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகளை போய் அந்த வேட்பாளர்களை, உதாரணத்துக்கு தயாநிதி மாறன் அவர்கள் கட்சி நிர்வாகிகளை போய் பார்க்க முடியாது. ஆனால் நான் மக்களோடு மக்களாக பழகுகிறவன். இந்த தொகுதியிலேயே எனது அலுவலகம் இருக்கிறது. தினமும் இந்த பகுதியிலேயே வந்து செல்லுகிறவன். நான் சாதாரணமானவன், எளிய மக்களோடு பழகுகிறவன். மக்களுக்காக 25 ஆண்டு காலம் களப்பணியில், சேவை பணிகளில், சமூக பணிகளில், அரசியல் பணிகளில், போராட்ட களங்களில் தொடர்ச்சியாக நின்று களமாடி அனைத்து பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவன். தமிழ் இனத்தினுடைய பிரச்சனை, ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனை, ஏழு தமிழர்களுடைய விடுதலை சார்ந்த பிரச்சனை என்று அனைத்து களங்களிலும் குரல் கொடுத்தவன், மக்களுக்கு அறிமுகமானவன் என்கிற நிலையில் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முன்வைத்து நான் களமாடுவேன். மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பறிபோய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா இங்கே தயாநிதி மாறன் தொண்டர்கள் கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற இதுக்கு என்ன காரணம்? மிக முக்கியமான காரணம், நான் சொல்லுகிற இந்த செய்திகளை மக்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். மக்கள் சிந்தித்தால் என்ன தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க இந்த தொகுதியில். ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்பது ஏதோ கார்பரேட் ஆபீஸில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வேலை இல்லை. இது கீழே இறங்கி 14 லட்சம் மக்களை கொண்ட மிகப்பெரிய இந்த தொகுதியில் 14 லட்சம் மக்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு வேட்பாளர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கான ஒரு பொறுப்பாளராக இருக்க முடியும். அவர்களுக்கான குரலாக அவர் ஒலிக்க வேண்டும். அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடியவராக இருக்க வேண்டும். இது தயாநிதி மாறனால் முடியாது. இன்னொரு கார்பரேட் முதலாளியாக இருக்கிற சாம்பாலுவினால் அது முடியாது. உங்களோடு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் மக்களுடைய வழி புரியும், மக்களுடைய பிரச்சனை தெரியும். எனவே நிச்சயமாக மக்கள் என்னை, நான் சொல்லுகிற இந்த செய்திகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு மாற்றத்தை மத்திய சென்னையில் உருவாக்க எனக்கு வாக்களியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக துரைமுருகன் வீட்டில் இது ரைட் நடந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் என்பது மிக மோசமான ஒரு சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகமா பணநாயகமா என்கிற கேள்வி எழுப்பப்படுகிற சூழலுக்கு இன்றைக்கு மாறிப்போயிருக்கிறது. நல்லவர்கள் தேர்தலிலேயே போட்டியிட முடியாதோ என்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. அதாவது பணத்தை நம்பாதவர்கள், பணபலம் இல்லாதவர்கள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது, தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு பேரபாயம் இன்றைக்கு ஏற்பட்டு வருகிறது. இது நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. அந்த நிலையை தான் இன்னைக்கு நாங்க கூட சந்திச்சுட்டு இருக்கிறோம். எங்களால எப்படி செலவு செய்யறது? தயாநிதி மாறனால நம்மளால பணபலத்தால போட்டியிட போட முடியுமா? சாம்பால் செலவழிக்கிற அளவுக்கு நம்மளால செலவழிக்க முடியுமா என்கிற சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான கடமையும் பொறுப்பும் இப்போது இருக்கிறது. தேர்தல் ஆணையம் மிக கவனமாக இங்கே பணபலம் ஆதிக்கம் செலுத்தாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அந்த வகையில் யாருக்கு எதிராக மிக கடுமையான சோதனைகளும் மிக கடுமையான நடவடிக்கைகள் இந்த விஷயத்தில் எடுக்கப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அது ஒருதலை பட்சமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. திமுக பணம் விநியோகம் செய்வதை தடுத்துவிட்டு அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் அந்த கதவை திறந்து விடுவதற்கு தேர்தல் ஆணையம் துணை போய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட நடவடிக்கையாக இது இருந்து விடுமோ என்று நாங்கள் எஞ்சுகிறோம்.
திமுக வேட்பாளர் அவர் சார்ந்த இடங்களில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த நடவடிக்கை ஒருதலை பட்சமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. எப்படி திமுகவினுடைய வேட்பாளருடைய அலுவலகங்கள் சோதனை செய்யப்படுகிறதோ அதை போன்று மற்ற கட்சிகள், அதிமுக கட்சியினுடைய வேட்பாளருடைய அலுவலகங்கள் ஏன் சோதனை செய்யப்படவில்லை? எனவே இருபக்கமும் இருக்க வேண்டும். அனைத்து தரப்பிலும் இது போன்ற சோதனைகள் இருக்க வேண்டும். அப்பதான் அது நேர்மையான ஒரு நடவடிக்கையாக அமையும். இல்லை என்றால் மக்கள் இதை சந்தேகத்தோடு பார்க்கிற ஒரு சூழல் உருவாகிவிடும். இன்னும் இந்த நடவடிக்கைகள் தொடர வேண்டும், அது பரவலாக்கப்பட வேண்டும். அனைத்து தரப்பிலும் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்ப எங்களுக்கே புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போதே மத்திய சென்னையில் 2 தரப்பு வேட்பாளர்களும் மிக கடுமையாக பண விநியோகத்தை அவர்கள் அதற்கு தயாராகிவிட்டார்கள், பண விநியோகத்தை தொடங்கிவிட்டார்கள். கடைசி நேரத்தில் நெருக்கடி அதிகமாகிவிடும் என்கிற காரணத்தினால் இப்போதே பணங்கள் எல்லா இடங்களிலும் செட்டில் செய்யப்பட்டு விட்டது என்கிற அளவிற்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்தில் முறையாக நாங்கள் அவர்களிடத்தில் புகார் அளிக்கவும் நாங்கள் இப்போது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி, மத்திய சென்னையில் மிக முக்கியமான கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் ரோஸ்லின் தங்கராஜ், காவேரி நியூஸ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.